friends, welcome to our Queen's Kitchen. நம்ம இப்ப வீடியோல பார்க்கிறது என்னன்னா சுவையான அப்பம் தாங்க. பணியார கடாய் எல்லாமே பொரிச்சு எடுக்கிற அப்பம் தான். இதுல பாத்தீங்கன்னா 200 கிராம் சுகர் எடுத்துக்கிறோம். வீட் ஃப்ளவர் பாத்தீங்கன்னா அதாவது கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துஇருக்கோம். பனானா பழம் வந்து 2 எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் வேற எந்த இன்கிரிடியன்ட் வேணா இந்த மூணுமே போட்டு நல்லா திக்கான பதத்துல வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். இதில் வந்து நம்ம சோடா உப்பு எதுவும் சேர்க்கல, கார்ன்ஃப்ளவரும் எதுவுமே சேர்க்கலங்க. நல்லா ஊறி முடிச்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது ஈவினிங் குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு அழகான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், டேஸ்டான ஸ்நாக்ஸு. இது 1/4 கிலோ கோதுமை மாவுலேயே கிட்டத்தட்ட ஒரு 30 அப்பம் மாதிரி வந்ததுங்க. இது எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். வெளியில் நம்ம வாங்குறத விட நம்ம வீட்லேயே சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நல்ல சுவையான சாஃப்டான அப்பம் செய்யலாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. எண்ணெயும் அந்த அளவுக்கு எதுவும் ஆகலைங்க. நல்லா இருந்தது, எண்ணெயும் அதில் குடிக்கலை. நல்ல சாஃப்டான சுவையான அப்பம் 5 நிமிஷத்தில் ரெடி. இந்த கலவையை கலந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் உப்பலாகவும் வரும். இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா நமக்கு நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும். எந்த சோடா மாவு கெமிக்கல் இல்லாத நல்ல சுவையான ஹெல்த்தியான அப்பம் ரெடிங்க. பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் மாவு இருக்குது சுடுறதுக்காக. நல்ல சாஃப்டான அப்பம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சோம்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாங்க. இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயும் அந்த அளவுக்கு அதில் எதுவுமே இல்லைங்க, சோடா கிடையாது, அப்புறம் கார்ன்ஃப்ளவரும் நம்ம ஆட் பண்ணலை. நல்ல சூப்பரான சுவையான அப்பம் ரெடி. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.